அமாவாசையில போர் ஆரம்பிச்சிட்டான்னா கட்டாயமா துரியோதனன் ஜெயிச்சிருவான். கிருஷ்ணர் போட்ட அத்தனை பிளானும் போச்சு. என்ன ஆகிறது? உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு நாள் முன்னாடியே அந்த அமாவாஸ்யா திதி என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே காலையில வந்து உட்கார்ந்து ஆற்றங்கரையிலே ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே, ஆக்சுவலா ஸ்ராத்தம் கொடுக்கறது எப்ப பண்ணணும்னா அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ற நேரத்துல தான் அமாவாஸ்யா. அந்த நேரத்துல ஸ்ராத்தம் கொடுக்கணும். தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம், ஸ்ராத்தம் கொடுக்கணும். இந்த அமாவாசை வருவதற்கு ஒரு நாள் முன்பாகவே வந்து உட்கார்ந்து ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ சாதாரணமா மகாபாரதத்துக்கு இந்த வெளி உலகம் சார்ந்து மட்டும், இகம் சார்ந்து மட்டும் உரை எழுதுறவங்க, உபன்யாசம் பண்றவங்க என்ன மாதிரி இந்த கதையை சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணன் ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே சூரியன் சந்திரன் அலண்டடிச்சுட்டு ஓடி வந்து, என்னையா என்னப்பா அமாவாசைன்னு வரலையே, நீங்க ஏன் ஸ்ராத்தம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு, உடனே கிருஷ்ணர், வரப்பா சூரியனும் சந்திரனும் சந்திக்கிற நாள் தான் அமாவாசைய, இப்ப நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டீங்க, அதனால சந்திச்சதுனால இப்பதான் அமாவாசைய அப்படின்னு சொன்னதா நம்ம டிவி சீரியல்ல, சினிமா மகாபாரத சினிமாலையும் மகாபாரத டிவி சீரியல்லையும் பொதுவா மகாபாரதத்துக்கு இகம் சார்ந்து உரைநடை எழுதுகின்ற, இகம் சார்ந்து இகம் மாத்திரம் தெரிந்த உரைநடையாளர்கள், உபன்யாசகர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். அது அப்படி இல்ல, ஆழ்ந்து கேளுங்க. அந்த ஸ்லோகத்தை, அந்த நிகழ்வோட ஸ்லோகத்தை சற்று ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். அதனாலதாங்க என்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள் வைக்கிற கொஞ்சம் சம்ஸ்கிருதம். பெரிய பண்டிதனாக வேண்டாம், நானே பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன் கிடையாதுங்க. ஆனால் ஒரு சம்ஸ்கிருத நூலை நேரடியாக படித்து, மொழிபெயர்ப்பு இல்லாமல் நேரடியா படிச்சு அப்படியே புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. அந்த ஸ்லோகங்களை படிச்சா என்ன வருதுன்னா, நேரடியா புராணத்துல வியாசர் என்ன டாக்குமெண்ட் பண்றாரோ அதை படிச்சா என்ன வருதுன்னா, பல கிருஷ்ணன்கள் அமர்ந்து ஸ்ராத்தம் கொடுத்தார்கள். அதான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணன் அப்படின்னா சிங்குலர், கிருஷ்ணர் அப்படின்னா ப்ளூரல், கிருஷ்ணன்கள் அப்படின்னா சாரி கிருஷ்ணன் அப்படின்னா சிங்குலர், கிருஷ்ணர் அப்படின்னா டுவல், கிருஷ்ணன்கள் அப்படின்னா ப்ளூரல். இப்போ தமிழ்ல வந்து சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான், ஆங்கிலத்திலையும் சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல சிங்குலர், டூவல், ப்ளூரல் 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒப்பிடுவதற்காக நான் சொல்லலைங்க. எல்லா மொழிகளும் இயற்கையோட, மற்ற சூழ்நிலைகளோட, நபர்களோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரியாக்ஷனா உருவாக்கப்பட்டது. ஆனா சம்ஸ்கிருதம் கான்சியஸா, சமஸ்கிருதம் நன்றாக உயிர்மையிலே ரியாக்ஷனா இல்லாம முழு உயிர்மை நிலையிலிருந்து நன்றாக செய்யப்பட்டது.